100% மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுள் தேவைப்படுறாரு. 100% ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கடவுள் தேவைப்படுறாரு. எப்படி தேவைப்படுறாரு? நம்ம நினைக்கிறபடியா அப்படி கேட்டா அது இல்ல. அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த டிசைன், அவர் என்னென்னலாம் நமக்கு வச்சிருக்கிறார், என்னென்னலாம் திட்டம் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் நீ வரணுன்றது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப கம்ப்ளீட்டா நம்ம சரண்டர் பண்ணாதான் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில 100% தேவனை பற்றிய தேவை ஒரு மனுஷனுக்கு இருக்கு என்பது தான் இயேசு வந்து புரிய வச்சு. அதனாலதான் கம்ப்ளீட்டா எல்லாமே அவர் முடிச்சாரு. மனுஷனால எதுவுமே செய்ய முடியல. நம்ம என்னைக்கு கடவுளை விட்டு பிரிஞ்சானோ அன்னைக்கு அவன் செத்துட்டான். எல்லாம் புரிஞ்சுங்க. ஆத்மா மரணம், அவன் வாழ்க்கையில ஆத்மா செத்து போச்சு, ஆவியும் உயிரற்றதா போச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஜோயே, அந்த ஜீவன் கடவுளும் மனுஷனும் பிரியக்கூடாது என்பதுதான் சட்டம். தேவன் மனுஷன் எப்படி படைச்சாருன்னா கடவுளும் மனுஷனும் பிரியக்கூடாது. என்னைக்கு பிரிவானா அவன் செத்துடுவான். அதை தான் அவர் சொன்னாரு. இந்த கனியை நீ புசிச்சனா சாகவே சாவ. என்ன அர்த்தம்னா உன் அறிவை நீ யூஸ் பண்ணாத, உனக்கு நான் ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறேன், அந்த சுயாதீனத்தை நீ யூஸ் பண்ணாதன்றதெல்லாம் சொன்னாரு. கையை என்ன பண்ண முடியாது, அவரால் பிடிச்சி தடுக்க முடியாது. அந்த சுயாதீனத்தை நீ யூஸ் பண்ணாதன்றதான் சொன்னார். அந்த சுயாதீனத்தை நீ யூஸ் பண்ணனா நீ சாகவே சாவாய். அதைத்தான் கனின்னு சொல்லப்படுது, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்போ என்னைக்கு மனுஷன் தன்னுடைய தனக்கான ஒரு அந்த புத்தி யூஸ் பண்ணானோ அன்னைக்கு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். அந்த ஐக்கியம் உடஞ்சிச்சு, அதான் செத்துட்டான், மனுஷன் செத்துட்டான். அப்ப அந்த செத்த மனுஷனால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. இதை நான் கிட்டத்தட்ட எத்தனை முறை சொல்லிட்டே இருக்கிறேன் பாருங்க. எத்தனை முறையே நான் நம்முடைய மண்டல என்ன பண்ணணும், உரைக்கணும், நம்முடைய மனசுல அது உரைக்கணும் போயிட்டு. அப்பதான் நமக்கு புரிஞ்சாதான் அந்த ஜீவன் நமக்குள்ள உண்டாகும்.